வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் மக்கள் கானானை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தொடர்ந்து முன்னேறுவதற்கு பல தடைகள் காணப்பட்டன. யோசுவா 3-4 அதிகாரங்களில் தடையாக இருந்த யோர்தான் நதியை அவர்கள் கடந்து சென்ற நிகழ்வை காண முடியும். யோர்தானை கடந்த அற்புதம் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்த அற்புதத்தை நினைவூட்டுகிறது. அறுப்பு காலத்தில், அதாவது மழைக்கால முடிவில் யோர்தான் கரை புரண்டு ஓடும். பாலங்கள் கட்டப்படாத அக்காலத்தில் யோர்தானை கடந்தது மாபெரும் அற்புதம்தான். இந்த அதிசயச் செயல் ஜீவனுள்ள கடவுள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார் என தெளிவாக நிரூபித்தது. இந்த சம்பவத்தில் 3 காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது, தடைகளை வழியாக மாற்றுகிறார். எதை பார்த்து தயங்கி பயந்து நின்றார்களோ அதே தண்ணீரின் பாதை இவர்கள் கடந்து செல்லும் பாதையாக மாறியது. தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் நடந்து போனார்கள். ஆம், நமக்கு இருக்கும் தடைகளையே ஆண்டவர் நாம் முன்னேறி செல்லும் பாதைகளாக மாற்றுவார். இரண்டாவது, தாண்டி வந்த பாதைகளை நினைக்க வைக்கிறார். ஆண்டவர் 12 கோத்திரங்களுக்கும் அடையாளமாக 12 கற்களை நாட்டச் சொல்லுகிறார். தாங்கள் தங்கின இடத்தில் வைக்கச் சொல்லுகிறார். எதற்காக? நாளை தங்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த அற்புதங்களை சொல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருந்தது. அற்புதங்களின் நினைவுகளை ஆண்டவர் நம்மை கடந்த நாட்களில் அழகாய் வழி நடத்தினதை நினைக்க வேண்டும். இந்த மக்கள் ஆண்டவர் செங்கடலை பிளந்து மக்களை வழி நடத்தினதை பார்க்கவில்லை. இவர்கள் வழியில் வனாந்திரத்தில் பிறந்தவர்கள். மூன்றாவது, தம் ஜனங்கள் தமக்கு பயந்து விசுவாசமாக வாழ விரும்புகிறார். இந்த கற்களை பார்ப்பவர்கள் ஆண்டவரின் அற்புதங்களை வல்லமையை நினைத்து சகல நாளும் கர்த்தருக்கு பயப்படுவார்கள் என ஆண்டவர் கூறுகிறார். விசுவாசம் பலப்படவும் இவைகள் காரணமாக உள்ளன. ஆம், அற்புதங்களை அனுபவித்துவிட்டு நாம் அவரை மறந்துவிடக்கூடாது, அவருக்கு தூரமாகிவிடக்கூடாது. தலைமுறை தலைமுறையாக அவரோடு நல்ல உறவில் தொடர்பில் இருக்க விரும்புகின்றார். அன்பானவர்களே, தடைகளை வழியாக்குவார். தலைமுறைகளுக்கு அறிவிப்போம். அவரோடு தொடர் உறவில் இருப்போம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். கானானே, பரம கானானே நமது இலக்கு. மரண பரியந்தம் நம்மை நடத்துபவர் நமது ஆண்டவர். அவரோடு இணைந்து பயணிப்போம். தடைகளே பாதைகளாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.